السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 406வது பாடத்தில் இருக்கிறோம். இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹபாபி தபுஷீரி வத்தஹ்னியத் பில் ஹைர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 406வது பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது அம்ரு ரதியல்லாஹு அன்ஹுவின் 3 நிலைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அருமையான சஹாபி. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 3 நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன் என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கும். அந்த 3 நிலைகள் என்னென்ன, அந்த நிலைகளில் அவர்கள் எத்தகையவர்களாக ஆகியிருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்தின் மூலமாக நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த 4வது ஹதீஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த 4வது ஹதீஸை துவங்கி இந்த 3, அதாவது அலா துபாக்கின் சலாசின் என்ற இந்த வாக்கியம் வரையிலும் நம்ம முந்தைய பாடத்துல முழுமையாக பார்த்து விட்டோம். இப்ப அந்த விஷயத்துல அந்த இப்னு ஷுமாசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத்துடைய சமயத்தில் நாங்கள் வீட்டுக்கு போன பொழுது அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ரொம்ப நேரம் அழுதாங்க. அப்ப அழக்கூடிய சமயத்தில் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் தன்னுடைய தந்தையான அந்த அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டார்களாம், பாப்பா எதுக்கு நீங்க அழுவுறீங்க? உங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா, எதனால் நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மறுமை நாளுக்காக வேண்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப சிறந்ததே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தான். இப்போ அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் 3 நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் 3 நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கின்றது என்பதை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தியெல்லாம் முந்தைய பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். அந்த பாடத்துடைய தொடர்ச்சி தான் இந்த பாடமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக அந்த 3 நிலைகள் என்னென்ன நிலை என்பதை சொல்றாங்க பாருங்க. இப்ப இதுல இருந்து முதலாவது நிலையை சொல்றாங்க. லகது ரஅய்துனி, திட்டமாக என்னை நான் பார்த்து கொண்டேன், என்னை நான் பார்த்தேன். வமா அஹதுன், ஒருவரும் இல்லை, இன்னும் ஒருவரும் இல்லாத நிலையில் என்னை நான் பார்த்தேன். எத்தகையவர்களாக? அஷத்த புக்தன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னி, என்னை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபத்தால் மிக கடுமையானவர் எவரும் இல்லாத நிலையில் என்னை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அவங்க மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் தான் ரொம்ப கோபமா இருந்தேன், அவர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டவனாக இருந்தேன். என்ன தவிர யாரையுமே அந்த அளவிற்கு கோபம் கொண்டவர்களாக யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வலா ஹப்ப இலைய, இன்னும் என் பக்கம் விருப்பமானது கிடையாது, இன்னும் என் பக்கம் பிரியமானது கிடையாது. மின் அன் அகூன, நான் ஆகுவதை விட, கதிஸ்தம் கந்து, திட்டமாக நான் சாத்தியமாகுவது, மின்ஹு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் சாத்தியக்கூறு ஆகுவது, ஃபகதல்துஹு, திட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் வாய்ப்பாக அமைந்து விட்டால், அதாவது சாத்தியமாக அமைந்து விட்டால், ஃபகதல்துஹு, அவர்களை நான் கொன்று விடுவேன் என்ற அந்த நிலைக்கு நான் ஆகுவதை விட என் பக்கம் எதுவும் பிரியமானது கிடையாது என்று சொல்லி தருகிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாய்ப்பு கிடைச்சிட்டேன்னு சொன்னா அவர்களை நான் கொலை பண்ண துணிஞ்சிருவேன், அவர்களை நான் கொலை செஞ்சிருவேன்.
அப்படி என்கிற ஒரு நிலையில நான் இருந்தேன். அந்த அளவிற்கு கோபமானதாக இருந்தேன். அதை தவிர என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவும் விருப்பமானது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம். அதுதான், அவர்களை கொலை செய்வதுதான் எனக்கு ரொம்ப, நான் திட்டம் தீட்டிக் கொண்டு அதற்காக வேண்டி வாழக்கூடியவனாக இருந்தேன் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஃபலவ் முத்து அலா தில்கல் ஹாலி, இந்த நிலையின் மீதே நான் மரணித்து விட்டால் லகுந்து, திட்டமாக நான் ஆகியிருப்பேன், மின் அஹ்லின் நாரி, நரகவாசிகளிலிருந்தும் நான் ஆகியிருப்பேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இப்படியே கோபம் கொண்டு இதே நிலையில நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா, என்னுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது சொன்னா, நான் நரகவாசியாக ஆகியிருப்பேன் என்று தன்னுடைய முதல் நிலையை சொல்கிறார்கள். அப்ப இத்தகைய ஒரு கோபம் கொண்ட ஒரு நிலையில் நான் ஆகியிருந்தேன் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது நிலையை சொல்கிறார்கள். ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை ஆக்கி வைத்த பொழுது, அப்போ அல்லாஹ் என்ன இஸ்லாத்திற்காக வேண்டி கொண்டு வந்துட்டான். என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை போட்டுட்டான். அப்போ இஸ்லாத்திற்கு நான் வந்த உடனே அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்தில் நான் வந்தேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், உப்சுத் யமீனக, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரங்களை, உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். அப்போ நீட்டினால் ஃபல் உபாயக, நான் உங்களிடத்தில் நான் பையாத்து செய்து கொள்வேன், உடன்படிக்கை செய்து கொள்வேன். உங்களுடைய வலது கையை தாங்க யா ரசூலல்லாஹ், நான் பையாத்து செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே ஃபபஸத யமீனஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை அவர்கள் நீட்டினார்கள். அப்பொழுது ஃபகபல்து யதி, எதை, என்னுடைய கரங்களை நான் இழுத்து கொண்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டின உடனே என் கரத்தை நான் எடுத்துட்டேன். எடுத்த உடனே ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா லக யா அம்ரு, அம்ரே, உனக்கு என்ன ஆனது? இப்ப என்ன ஆச்சுப்பா, எதனால கை நீட், நீ தானே கை நீட்ட சொன்ன, இப்ப எதுக்குப்பா நீ உடன்படிக்கை செய்யாம உன்னுடைய கையை மடக்கி விட்டாய், எடுத்துக்கொண்டாய் என்று கேட்ட உடனே குல்து, நான் சொன்னேன், அரத்து அன் அஷ்தரித, நிபந்தனை இடுவதை, நான் நிபந்தனை இடுவதை நான் நாடுகிறேன் யா ரசூலல்லாஹ். அப்போ நான் சில ஷரத்து வைக்க நாடுறேன், சில கண்டிஷன் வைக்க நாடுறேன் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்ன உடனே கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தஷ்தரித பிமாதா, எந்த ஒன்றை கொண்டு நீ ஷரத்திட போகிறாய், நிபந்தனையிட போகிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுது குல்து, நான் சொன்னேன், ஐயுகஃபர் அலி, என்னுடைய பாவத்து, என்னுடைய பாவம் என்பது என்னை விட்டும் அழிக்கப்படுவதை, என்னை விட்டு மன்னிக்கப்படுவதை நான் நிபந்தனையாக வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இப்ப நான் இஸ்லாத்துல உங்களிடத்துல உடன்படிக்கை நான் செஞ்சுட்டா, நான் இந்த உலகத்துல செஞ்ச எல்லா பாவமும் எனக்கு போயிடணும், அதற்கு எனக்கு இங்க கேரண்டி தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா அலிம்த, நீ அறியவில்லையா, அன்னல் இஸ்லாம, நிச்சயமாக இஸ்லாம் என்பது, இஸ்லாம் மார்க்கம் என்பது, யஹ்திமு மா கான கபலஹு, அந்த இஸ்லாத்திற்கு முன்னுள்ள அனைத்து விஷயத்தையும் அது அழித்து விடும் என்பதை நீ அறியவில்லையா. இன்னும் வான்னல் ஹிஜ்ரத, இன்னும் ஹிஜ்ரத் என்பது, அந்த ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய அந்த பயணம் என்பது, தஹ்திமு, அதுவும் அழித்து விடும், மா கான கபலஹா, அந்த ஹிஜ்ரத்திற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவத்தை மன்னித்து விடும் என்பதை நீ அறியவில்லையா. இன்னும் வான்னல் ஹஜ்ஜ, இன்னும் நிச்சயமாக ஹஜ்ஜி என்பது, யஹ்திமு மா கான கபலஹு, அந்த ஹஜ்ஜிற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவத்தையும் அது அழித்து விடும் என்பதை நீ அறியவில்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்னை பார்த்து கேட்டார்கள். இப்ப இஸ்லாத்திற்கு ஒருத்தர் வந்துட்டேன்னு சொன்னா அவருடைய எல்லா பாவமும் அழிஞ்சிடும். ஹிஜ்ரத் ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொன்னா அவருடைய எல்லா பாவமும் அழிந்துவிடும். ஹஜ் ஒருத்தவர் செய்து விட்டால் அவருக்கு அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவமும் அழிந்துவிடும் என்ற விஷயம் உனக்கு தெரியாதாப்பா என்று அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டு அடுத்த அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியை சொல்றாங்க, அந்த நிலையினுடைய தொடர்ச்சியை சொல்கிறார்கள். வமா கான அஹதுன், ஒருவரும் ஆகவில்லை, அஹப்ப இலைய, என் பக்கம் ஒருவரும் ஆகவில்லை, மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட என் பக்கம் மிகவும் விருப்பம் உள்ளவராக ஒருவரும் ஆகவில்லை என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த சம்பவத்திற்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட எனக்கு விருப்பமானவர்கள் யாரும் கிடையாது, அவர்கள் தான் என்னுடைய விருப்பத்திற்கு முழு சொந்தக்காரர். மேல ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு, கோபத்தால் அவர்களிடத்தில் நான் தான் ரொம்ப அதிகமான கோபம் கொண்டவர்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நான் அவர்கள் மீது அதிகம் பிரியம் கொள்ளக்கூடிய, என பிரியத்தை மாதிரி யாருமே பிரியம் கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரியமான நான் நிலையாக நான் இரண்டாவது நிலையில் ஆகிவிட்டேன் என்பதை சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வலா அஜல்ல ஃபீ ஐனி மின்ஹு, வலா அஜல்ல ஃபீ ஐனி, என்னுடைய கண்ணில் மிக கண்ணியமானவர் எவரும் இல்லை, மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக கண்ணியமானவர் எவரும் இல்லை.
பார்வையில் அவர்கள் தான் மிக கண்ணியமானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு சொல்றாங்க பாருங்க, வமா குந்து, இன்னும் நான் ஆகவில்லை, உத்தியகு, சக்தி பெறக்கூடியவனாக நான் ஆகவில்லை, அன் அம்லஅ ஐனி மின்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து என்னுடைய கண்ணை நிரப்பிக் கொள்வதற்கு நான் சக்தி பெறக்கூடியவனாகவும் நான் ஆகவில்லை. எதன் காரணமாக? இஜ்லாலன் லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் வைத்த அந்த கண்ணியத்தின் காரணமாக, நான் கண்ணியம் செலுத்துவதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் என்னுடைய கண்களை நிரப்பிக் கொள்வதற்கு சக்தி பெற மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு கண்ணியம். நம்ம ஒருத்தர் மீது ரொம்ப கண்ணியம் வச்சுட்டேன்னு சொன்னா அவங்களை நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோமா இல்லையா? ஏறெடுத்து பார்க்கறோம் எப்படி? தலையை நிமிர்ந்து கண்ணுக்கு கண்ணு, அதாவது நேருக்கு நேராக முகத்தை நோக்கி பேசுறது தவிர்த்துப்போம். பெரிய பெரிய உஸ்தாமார்களை பார்க்க போனா தலையை குனிஞ்சு அவருடைய முகத்திற்கு நேராக நின்று பதில் சொல்லுவது ஒரு அதபு குறைச்சல், அது ஒரு நல்ல ஒழுக்கம் கிடையாது. இப்ப அவர்களிடத்துல பணிவாக நம்மளுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வது ஒரு பணிவினுடைய அடையாளமாக இருக்கும். அப்ப அதை தான் இங்க அமிர்திகளான சொல்றாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த அளவிற்கு கண்ணியம், நான் அவர்களை கண் கொண்டு கூட பார்க்கிறதுக்கு நான் தயங்குவேன், அவர்கள் மீது வைத்த கண்ணியத்தின் காரணமாக. இன்னும் எந்த அளவிற்கு சொல்றாங்க பாருங்க, வலவு சுஇல்து, இன்னும் நான் கேட்கப்பட்டால், அன் அசிஃபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சிஃபத்தை, தன்மைகளை குறித்து நான் கேட்கப்பட்டால், மா தக்து, அதற்கும் நான் சக்தி பெற மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்ப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரம் எப்படி இருக்கும்? அவர்கள் ஒல்லியா இருப்பாங்களா, இல்ல கொஞ்சம் தடிமனாக இருப்பார்களா? ஹைட்டா இருப்பாங்களா, இல்ல குள்ளமாக இருப்பார்களா? வெண்மையாக இருப்பார்களா, கருப்பாக இருப்பார்களா? இது போன்ற அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று என்னிடத்துல கேட்கப்பட்டா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவர்களை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கூர்ந்து கூட பார்த்தது கிடையாது என்று அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க, காரணம் என்ன? லிஅன்னி, ஏனென்றால் நிச்சயமாக நான், லம் அகுன் அம்லஉ ஐனை மின்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து என்னுடைய இரு கண்களை நிரப்பிக் கொள்ளக்கூடியவனாக நான் ஆகவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ நான் அவங்களை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, அதனாலதான் எனக்கு அவருடைய அங்க அடையாளங்களை பற்றி கூட சொல்ல தெரியாது என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொல்றாங்க பாருங்க, வலவு முத்து அலா தில்கல் ஹாலி, இந்த நிலைமையின் மீது நான் மரணித்து விட்டால், லரஜௌது, திட்டமாக நான் ஆதரவு வைப்பேன், அன் அகூன, நான் ஆகுவதை ஆதரவு வைப்பேன், மின் அஹ்லில் ஜன்னதி, சுவனவாசிகளில் இருந்தும் நான் ஆகுவதை நான் ஆதரவு வைப்பேன் என்று அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மஹப்பத்தான நிலை, இது இரண்டாவது நிலை. இப்ப இந்த இரண்டாவது நிலையில நான் மரணித்திருந்தேன்னு சொன்னா, நான் மரணித்து விடுவேன் என்று சொன்னால், நான் சுவனவாசிகளாக ஆகத்தான் நான் விருப்பப்படுவேன் என்பதை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இரண்டு நிலைகளை நம்ம பார்த்தாச்சா? இப்ப மூன்றாவது நிலையை சொல்றாங்க பாருங்க, தும்ம பிறகு வலீனா அஷியா, இன்னும் சில காரியத்தை, சில விஷயங்களை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். அப்ப சில விஷயத்திற்காக, சில பொறுப்புகளுக்காக நாங்கள் பொறுப்பாக்கப்பட்டோம். அப்போ அந்த சமயத்தில் மாதிரி, நான் அறியவில்லை, மா ஹாலி ஃபீஹா, அந்த பொறுப்புகளில் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். இப்போ நான் எந்த அளவிற்கு அந்த பொறுப்பை சரியாக செஞ்சேன், இந்த வாக்கியம் எதை விவரிக்கிறதுன்னு சொன்னா, அந்த சஹாபியினுடைய குறையை விவரிக்கல. அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியாக ஆட்சி செய்யல அப்படின்னு சொல்ல வரல, தன்னுடைய ஆட்சியை நான் எந்த அளவிற்கு சரியாக செஞ்சேன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஒரு பணிவினுடைய உச்சக்கட்ட நிலையாக இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பான்னு கேட்டா, நமக்கு அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், என்னால முடிஞ்ச அளவு தெரியும், அல்லாஹ்வுடைய கிருபையால தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இது ஒரு பணிவினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதை தான் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதில் சொல்ல வராங்க. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க? அப்போ எனக்கு நான் அந்த பொறுப்பு எந்த அளவிற்கு சரியா செஞ்சேன்னு தெரியல, அல்லாஹ்தான் அறிவான் என்பதை இந்த வாக்கியத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி தருகிறார்கள். இது மூன்றாவது நிலை. அப்ப இந்த நிலையில சொல்றாங்க பாருங்க, அப்ப இந்த நிலை ஆகிவிட்டால், இதா அனமுத்து, நான் மரணிக்கப்பட்டு விட்டால், அதாவது நான் மரணித்து விட்டால், ஃபலா தஸ்ஹபன்னி நாயஹத்துன் வலா நாருன். நாயஹத்துன் சொன்னா ஒரு கதறி அழக்கூடிய, ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண், அதாவது ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்ணும், இன்னும் எந்த ஒரு நெருப்பும் என்னை சேர வேண்டாம், என்னிடத்தில் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்ப நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு மத்தியில மரணிக்கப்பட்டு விட்டால், ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு பெண் என்னுடைய கபருக்கு பக்கத்துல வந்து அழக்கூடாது, என்னுடைய ஜனாசாவிற்கு பக்கத்துல வந்து ஒரு பெண் அழவும் கூடாது, எந்த ஒரு நெருப்பும் அதில் ஏற்றப்படவும் கூடாது, என்னுடைய ஜனாசாவிற்கு பக்கத்திலேயே எந்த ஒரு நெருப்பும் ஊற்றப்படக்கூடியதையும் நான் விரும்புவது கிடையாது என்பதை சொல்கிறார்கள். அடுத்தபடியாக
ஃபைதா தஃபன்துமூனி, அப்பொழுது என்னை நீங்கள் தஃபன் செய்து விட்டால், அடக்கம் செய்து விட்டால், ஃபஷுன்னு அலைய துராப ஷன்னன், கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை என் மீது, மணலை என் மீது நீங்கள் போடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஷுன்னு ஷன்னன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை நீங்கள் தள்ளுங்கள். அப்ப என்னுடைய கபரை நீங்க தஃபன் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மண் எடுத்து என்னுடைய கபர்களில் நீங்கள் போடுங்கள், அப்படியே தள்ளுங்க என்று அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பிறகு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க. சும்ம பிறகு அகீமு, நீங்கள் நில்லுங்கள், ஹவுல கபரி, என்னுடைய கபரை சுத்தி நீங்கள் நில்லுங்கள், என்னுடைய கல்லறையை சுற்றி நீங்கள் நில்லுங்கள். எந்த அளவிற்கு? கதிரமா துன்ஹரு ஜசூரும், ஒரு ஒட்டகை என்பது பலி கொடுக்கும் வரை, பலி கொடுக்கும் நேரம் வரையிலும் அந்த அளவிற்கு நீங்கள் என்னுடைய கபரை சுற்றி நில்லுங்கள். அப்போ என்ன அடக்கம் செஞ்ச உடனே நீங்க ஒரு நல்ல கொளுத்த ஒரு ஒட்டகம் இருக்குமா இல்லையா, அந்த ஒட்டகத்தை நீங்கள் பலி கொடுத்து விடுங்கள்னு சொல்றாங்க. பலி கொடுக்கும் வரை நீங்கள் நில்லுங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியை, அதனுடைய கரியை பங்கிடும் வரையிலும் நீங்கள் நில்லுங்கள். அந்த ஒட்டகத்தெல்லாம் அறுத்து எனக்காக பலி கொடுத்து நீங்கள் அதை எல்லோருக்கும் பங்கு வைத்து விட்டுதான் செல்லணும் என்ற ஒரு கோரிக்கையை அருமையாக வைக்கிறார்கள். ஹத்தா, இறுதியில் அஸ்தஅனிசபிக்கும், உங்களை கொண்டு நான் ஆறுதல் பெற்றுக் கொள்வேன். அப்ப உங்களை கொண்டு நான் ஆறுதல் பெற்றுக்கொள்வேன். இப்படிலாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் அது மட்டும் கிடையாது, வாந்துர, இன்னும் நான் சிந்தித்து பார்த்துக் கொள்வேன். மாதா ஒரு ஆஜிஅபிஹி, எந்த ஒன்றை கொண்டு நான் பதிலளிப்பேனோ அந்த ஒன்றை நான் சிந்தித்து பார்த்துக் கொள்வேன். ருசுல ரப்பி, என்னுடைய இரட்சகனுடைய ரசூல்மார்களுக்கு, அதாவது இங்க ரசூல்மார்கள் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்களான அந்த ரசூல்மார்கள் கிடையாது, நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கிடையாது. இங்க முன்கர் நக்கீரை குறிக்கிறது. அப்ப அவர்களும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தானே. அந்த முன்கர் நக்கீர கபர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் இல்லையா, அதை தான் இங்க விவரிக்கிறாங்க. என்னுடைய இரட்சகத்தினிடமிருந்து அவர்களுடைய ரசூல்மார்களான அந்த முன்கர் நக்கீர் அவர்கள் வரும் பொழுது அவர்களிடத்தில் நான் எந்த ஒன்றை கொண்டு பதில் கொடுப்பேனோ, நான் எவ்வாறு பதில் கொடுப்பேன் என்பதை நான் அப்பொழுது சிந்தித்து பார்த்துக் கொள்வேன். அதுவரையிலும் என்னுடைய கபரை நீங்கள் சுற்றி நில்லுங்கள் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு முழுமையாக இருக்கு. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. கௌலுஹு ஷுன்னு என்ற அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லாகிறது. ருவிய பிஷ்ஷீனில் முஅஜமதி வபில் முஹ்மலதி, புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டும் ரிவாயத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது. வபில் முஹ்மலதி, இன்னும் புள்ளி வைக்கப்படாத ஷீனை கொண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். இப்ப சில ரிவாயத்துல எப்படி வந்திருக்குது, ஷுன்னு என்பதாக ஷீனை வச்சு வந்திருக்குது. இன்னும் சில ரிவாயத்துல சுன்னு, அந்த புள்ளி எல்லாம் எதுவும் வைக்காம வெறும் சீன் இருக்குதா இல்லையா, அந்த சீனை கொண்டும் வாசிக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? சுப்பூஹு, நீங்கள் அதனை தள்ளுங்கள். கலீலன் கலீலன், பாத்தீங்களா, நம்ம மேல வச்ச அர்த்தம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளுங்கள். அப்ப அந்த மண்ணை என் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் இல்லையா. அப்ப அதன் காரணமாக தான் இங்கு அருமையாக வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகிறது. சரிங்களா? பாருங்க, வல்லாஹு, இன்னும் அல்லாஹுவே, வல்லாஹு சுப்ஹானஹு, இன்னும் பரிசுத்தமான அந்த அல்லாஹுவே, அஅலமு, மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்துல அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்ப அழுதார்கள், நீண்ட நேரம் அழுதார்கள் என்று வருமா இல்லையா. அப்ப அழக்கூடிய சமயத்துல அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா, அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா என்ற இரண்டு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு வார்த்தை இரண்டு முறை சொன்னார்கள். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இவ்வாறாக சுப செய்தி அளித்திருக்கிறார்களே வாப்பா. அதாவது அந்த சுப செய்தி என்ன? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தியை தான் அவர்கள் நினைவுமுத்துறாங்க. அப்போ இப்படி சுப செய்தி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறத வாப்பா, எதனால் நீங்க அழுவுறீங்க என்று அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை கேட்டுச்சா இல்லையா, மகன் கேட்டாரா இல்லையா. இப்ப இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இப்ப இந்த பாடம் சுப செய்தி சொல்லுதல், வாழ்த்து சொல்லுதல் என்பதை பற்றிய
என்பதனுடைய சிறப்பை பற்றிய கூறக்கூடிய பாடமாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க 96வது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு வதாஇ ஸாஹிபி வ வஸிய்யதிஹி இன்த ஃபிராகிஹி லிஸஃபரின் வ கைரிஹி வதுஆஇ லஹு வ தலபித் துஆஇ மின்ஹு என்பதாக அமையும். இந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்ன? பாபு வதாஇ ஸாஹிபி. வதாஅன் சொன்னா விடைபெறுதல், சாஹிபுன் சொன்னா தோழன். அப்போ ஒரு தோழனிடமிருந்து விடைபெறுதல் குறித்த பாடம். அப்போ ஒரு தோழன், நம்முடைய நண்பன், அந்த நண்பன் இடத்துல இருந்து நம்ம விருந்தாளியாக இருந்து அவனிடத்துல இருந்து விடை பெறுகிறோம். அப்ப அதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, வஸிய்யதிஹி இன்த ஃபிராகிஹி. அந்த தோழனை விட்டும் அந்த தோழனை பிரியக்கூடிய சமயத்தில், பிரியும் சமயத்தில் அவருக்கு, அந்த தோழனுக்கு வசியத்து செய்வது, அதாவது நல்லுபதேசம் செய்வதை குறித்த பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது. அப்போ தோழனை விட்டு பிரியக்கூடிய மட்டும் கிடையாது, இந்த பிரியக்கூடிய சமயத்தில் நம்ம ஒரு ஆள் வீட்டுல தங்கி இருக்கிறோம்னு சொன்னா, அந்த ஆள் வீட்டில இருந்து வரும் பொழுது அவர்களுக்காக சில நசீகத்தை செய்து விட்டு வர வேண்டும். நீங்கள் இப்படியெல்லாம் நல்லபடியாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல காரியத்தில் அதிகமாக ஈடுபடுங்கள், இது போல நிறைய விருந்தாளிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த சூழலுக்கு என்னென்ன நசீகத்து தேவையோ, என்னென்ன உபதேசம் தேவையோ அந்த உபதேசத்தை முழுமையாக அழகான முறையில் வழங்கிவிட்டு வர வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்போ பிரியக்கூடிய சமயத்தில் எதன் காரணமாக? லிஸஃபரின், ஒரு பிரயாணத்தின் காரணமாகவோ, வகைரிஹி இல்ல அந்த பிரயாணம் அல்லாத காரணத்திற்காகவோ. அப்ப அந்த பிரிதல் எப்படி இருக்குது? ஒரு பிரயாணத்துக்காக போறோம், தன்னுடைய நம்ம நண்பனை விட்டுட்டு, நம்முடைய தோழனை விட்டு நம்ம ஒரு பிரயாணத்துக்காக பயணிக்கிறோம், அல்லது அந்த பிரயாணம் அல்லாத வேறு ஒரு காரியத்திற்காக பயணிக்கிறோம், வெளியே போறோம்னு சொன்னாலும் அவரிடத்துல வசியத்தை செய்து கொள்வதல், அவரிடத்துல அதாவது அந்த உபதேசம் செய்து கொள்ளுதல் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது. இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னும் அவருக்காக வேண்டி துஆ செய்வது குறித்த பாடமாக இருக்கின்றது. அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பது, யா அல்லாஹ் இவர் நல்லபடியாக நீ வைத்துக்கொள், இவருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இவருக்கு நீண்ட ஆயுளை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, சோதனைகளை விட்டு எல்லாம் இவரை நீ பாதுகாத்து விடு. அப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து விடைபெறன்னு சொன்னா சாதாரணமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது, அவர்களுக்காக துஆ செய்து விட்டு வர வேண்டும் என்பதை இந்த பாடம் கற்றுத் தருகிறது. நம்ம விருந்தாளியே அவசரிச்சிருக்காங்களா இல்லையா? யா அல்லாஹ் எப்படி இவங்க நல்லபடியாக கவனித்துக் கொண்டார்களோ இது போலவே நீயும் இவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள் யா அல்லாஹ், இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை நீதா யா அல்லாஹ் என்று துஆ செய்து விட்டு வர வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னும் அவர்களிடமிருந்து அந்த சுவாஹிபு, அந்த தோழனிடமிருந்து துஆவை தேடுதல் என்பதை குறித்த பாடமாகவும் இருக்கின்றது. நம்ம மட்டும் துஆ செய்யக்கூடாது, அவர்களையும் துஆ செய்ய கேட்கணும். நீங்களும் துஆ செய்யுங்க, நான் உங்களுக்காக துஆ செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னுடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலேயும் நல்லபடியாக வெற்றியாக அமைவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அப்ப என்னுடைய எல்லா காரியமும் லேசான துஆ செய்யுங்க, நல்ல உடல் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட வாழணும் துஆ செய்யுங்க. அப்ப இது போல அவரிடமிருந்து அந்த துஆவை பெற்றுக்கொள்வதற்கும் தேடக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது என்பதை இந்த பாட தலைப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்ப இதுல எவ்வளவு விஷயத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 3 விஷயத்தை நமக்கு இதன் மூலமாக போதிக்கிறார்கள். அப்போ ஒரு தோழனை பிரியும் பொழுது அவருக்கு நசீஹத்து செய்யணும், இது முதலாவது விஷயம். நல்ல உபதேசம் செய்ய வேண்டும். 2வது அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். 3வது அவரிடமிருந்து துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேட வேண்டும். அப்போ இப்படி இந்த 3 காரியத்தினுடைய சிறப்பு என்ன, இப்படிதான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும், இப்படி இருப்பதன் காரணமா அவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் இருக்கின்றது. இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துகளாக இருக்கட்டும், இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளாக இருக்கட்டும், எல்லாமுமே இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துகளாக தான் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதோட இந்த பாடத்தை நம்ம நிவர்த்தி செய்து கொள்வோம். அப்போ இந்த பாடத்துல இந்த மேலுள்ள ஹதீஸ், முந்தைய பாடத்தினுடைய ஹதீஸ், அதுல வரக்கூடிய இந்த லகத் ரஅய்துனி என்ற இந்த வாசகத்தில இருந்து இந்த நீளமான இந்த ஹதீஸை முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 96வது பாடத்தினுடைய தலைப்பை குறித்த செய்திகள், அதனுடைய செய்திகளையும் நம்ம முழுமையாக பார்த்து நிவர்த்தி செய்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்துக்கு கீழ் வரக்கூடிய இந்த ஆயத்துக்கள் இருக்குதா இல்லையா, முஸன்னிஃப் அவர்கள் சில ஆயத்துக்களை கொண்டு வருகிறார்கள்.
அந்த ஆயத்துகளை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.